शेषार्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जोभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीषसुभृशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मां परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाश्रय भट्टनाथ श्रीभक्तिसारकलशेखरयोगिवाहान् रुक्मयोगिवाहान् भक्ताङ्घ्रेणपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्याससम्बधिष्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिधिम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कृष्णचरित्रे ஸ்ரீமத் ஒரு 30 பேர் பாகவதர்கள் பேர் சொன்னோம். சித்தரிக்கை உபாக்கியானம் இதை கேட்டவர்களுக்கும் சொந்தவர்களுக்கும் பெரிய பலத்தை சொல்றார். கடைசியில இது முடிஞ்சு போகிறது. நாளைக்கு பயோவிரத்தம் என்கிறபடியான ஒரு ரத்தம், அதை பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இவர் என்ன பிரச்சனை என்றார், இந்த பரீட்சித் மகாராஜா பிரச்சனை இந்திரனுக்கு ஒரு திறன் உபதேசம் பண்றான். இது எப்படி முடியும்? அவன் அசுரன், இவர் தேவத்தை. அது எப்படி பண்ணான்? அவன் தான் ராட்சசனாச்சு. அப்படின்னா சித்திரக்கேது என்கிறவனே வித்யாதரன், அவனே சாபத்தாலே உத்தராசுரனாய் கிடக்கிறான். இன்னைக்கு தெரியுது இங்க இந்த இன்ன கதை. அவன் பரமசாது. அப்புறம் நேற்றைய தினம் பார்த்த மாதிரி சங்கர்ஷண பகவான் ஸ்துதி பண்ணி நாரதவா உபதேசிக்கப்பட்டு வித்யாதரனாய் ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். அவன் கதை இப்ப கண்டினியூ ஆகுது. ஸ்ரீ சுகௌவாச்சா 17வது அத்தியாயம். யதஷ்டாந்தர்ஹிதோ அனந்தஹ தஸ்யை கிருத்வா திஷே நமஹ. அனந்தனான எம்பெருமான் அந்தர்யாமியாய் இருந்து இருக்கும் அந்த திக்குக்கு நமஸ்காரம் என்றார். சர்வத்தோ திக்கு, எல்லா வகையும் பெருமாள் இருக்கான். ஊர்த்வா நம, அதரா நம, ராத்ரி திசேர்ம, தட்சிணாய திசேர்ம, பிரதீட்சி திசேர்ம, விரீட்சி திசேர்ம. அதெல்லாம் 4 வாயவிய நைருத்திய ஈசான்ய ஆக்னேய திக்குகள், மேலே கீழே எல்லா திக்குதிலும் பெருமாள் இருக்கார். அப்பேற்பட்ட திசே நமஹ வித்யாதர சித்திரகேது யசார ககனேஸ்வரகா. இவன் அந்த மந்திரத்தை ஜபிச்சு சங்கிரக மந்திரம் நேர அவரையே பார்த்து அவரால் ஆசீர்வாதம் பெற்று வித்யாதரனா இவர் பெரிய ரத்தம் வந்து ஊரெல்லாம் சுத்தலாம். மேலாம் ககனேச்சரகா, ஆகாசத்தில் சுத்த முடியாத ஒரு தேர். சச்சாரா சுத்தனா சலட்சம் வருஷலட்சாணாம், 1,00,000 வருஷம் போறவன். அவ்யாஹத பலேந்திரியகா, எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி வச்சு ஸ்தூலமானோ மகாயோகி. அந்த சங்கர்ஷ பகவானே பேரு சொல்லி சொல்லி முனிபீகி சித்தச்சாரணை, முனிக்களம் சித்தரளம் சரணம் இவனை புகழ் பாடுறான் மகாராஜா. குலாச்சலேந்திர துரோணீஷு, குலாச்சலத்திரையும் நானா சங்கல்ப சித்தீஷு ரேமே வித்யாதரஸ்திரீபிஹி காப்பயன் ஹரிமீஸ்வரம்.
எம்பெருமான நினைந்து கொண்டு எல்லாத்திலையும் சுத்துறான் அப்படின்னு சுத்துறான். ஏகதாச விமானேனா விஷ்ணு நித்தேன பாஸ்வதா. விஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட அந்த விமானத்தை எடுத்துட்டு வரதுனா கிரீஷம் ததிரிஷே கச்சன்னு போச்சு. அப்படியே போய் கைலாசபுரத்துல கிரீஷனை பார்த்தான். யாரு? ஈஸ்வரன். பரீத்தம் சித்ததாரணை சித்தாழ்ச்சால் எடுத்துட்டு இருக்கா. ஆலிங்கியா ஆங்கீகிருத்தாம் தேவீம் பாகுனா மனிசம்சதி இவர்கள் உட்காண்டிருக்கா. படைய மேலே ஆரோக்கியத்தை உட்காண்டிருக்கா. ஆலிங்கனம் என்று உட்காண்டிருக்காங்க. முனி சம்சதி முனிகள் சம்சத்துக்குள்ள சபையில உவாச தேவியாஷ்டிம்பத்யா ஜகாசோச்சை ததந்திக்கு பெரிய சொல்றான். இவன் அந்த பார்வதி கேட்கிற மாதிரியே சொல்றான். சித்தரிக்கு எதிர்வாச்சா ஏஷ லோக குரு சாட்சாத். இவன் லோக குரு. யாரு? ஈஸ்வரன். தர்மம் பக்தா சரீரினாம். எல்லாருக்கும் தர்மத்தை போதிக்கிறவன். ஆஸ்தே முக்கிய சபாயாம்பி சபைக்குள்ளே தரை மேல பார்வதி காட்சி கொண்டு மிதினி பூஜ பாரியையா ஆலிங்கனம் பண்ணிருக்கானே. ஜட்டாதரஹா அவன் போட்டிருக்கிறது ஜட்டே. தீவிர தபாகா பெற்றவன் தபஸ் பண்றவன். பிரம்மவாதி சபாபதி. பிரம்மவாரத்தை சொல்றவன் சபாபதி ஆனவன். அங்கீகிருத்திய ஸ்திரியம் சாஸ்தே கதஹ்ரீஹி பிராகிருத்தோ யதா. சாமானிய மனுஷர் மாதிரி வெட்கமில்லாமல் ஒரு ஸ்திரீ வடிவில் உட்காட்சிங்கோ ஆலிங்கனம் பண்ணிருக்கானே. பிராயசா பிராகிருதாஷ்டாபி ஸ்திரியம் பிராகிருதாளன் கூட ஸ்திரியை பிரைவேட்ல பார்த்தாலே இந்த மாதிரி வடிவில் உட்காட்சிருக்கானே. அயம் மகாம் விரதரோ விபக்தி சதசி ஸ்ரீயம். மகாம் விரதம் கொண்ட பெருமாள் சிவபெருமாள். சதசி ஸ்திரியம் விபக்தி துறவில காட்சிருக்கானே அப்படின்னு ஜோர சொல்றான். அவளும் கேட்கிற மாதிரி. ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரமன் சொல்ற பகவான் விதச்சுத்தா ரகசியாகாதீர்ப்பா. பகவான் இதை கேட்டு சிரிச்சான். தூஷ்ணீம் பகுவ சரசி சபியாச்ச ததர்விரதாக. எல்லாரும் வாய்மொழி கொண்டுட்டார். வீரிய விதுஷி புவானே பஹ்வசோகனம் துஷ்டாக தேவி திருஷ்டாயா இச்சிதாத்மாபிமானே. ஆத்மாவிற்கு அந்த பார்வதியானவள் கோயிச்சுண்டா. சாபம் கொடுக்கிறார் இவனுக்கு. என்னன்னு பார்வதி வாச்சா அயம்கி முதனாலோகே சாஸ்தா தண்டர பிரபு. ஏன்னா யமன் மாதிரி வரானே. என்ன லோகத்துல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவனா இவன். அஸ்மத் விதானாம் துஷ்டானாம் நிர்லஜானாஞ்ச விப்ரகிருத்தி. லஜ்ஜை இல்லாமல் நம்ம வந்து சொல்றதுக்கு வரானே இவன். நவேத தர்மம் கில பத்னயோனிஹி ந பிரம்மபுத்ரா பிருகுநாரதாத்யாக நவை குமார கபிலோ மனுஷ்சா ஏனோ நிஷேடன் அதிபத்தினம் அறம். சபையிலே யார் இருக்கா? பிரம்மபுத்திரனானவன், மனுக்கள், நாரதர், சுகு, குமாரன், பிள்ளை, கபிலன், மனு, இவளெல்லாம் காரியம் கம்பீரமா உட்கார்ந்து இருந்துச்சு. என்னவோ ஒரு நிஷேதம் சொல்றானே இவன். அதிபத்தினம் தரம் அரணிக்கு ஒரு தப்பு சொல்றானே இவன். ஏஷாமனுத்தேய பதாப்ஜயுக்மம் ஜெகத்குரும் மங்கள மங்களம் ஸ்வயம். ஞானவிக்ஷேப்து சங்கராத்தனு. எல்லாருக்கும் ஞானம் கொடுக்குவது சங்கர பகவான். அவரை பத்தி என்ன சொல்றானே? ஜெகத்குரும் மங்கள மங்களம் ஸ்வயம். மங்களத்திற்கே மங்களானான்ட்டு மங்களம் இருக்கிறது. என்ன இன்னும் சொல்றாங்க? எத்தத்திர வந்து பரிபூய சூரியன்னு பிரசாஸ்தி திருக்கஸ்ததயம் மிதண்டியகா. இவரதோ கத்திரிய குலத்தில் பிறந்தவன். சூரியர்கள் உட்கார்ந்து கிச்சவன் வந்து என்ன வந்து சொல்றானே தண்டை கொடுத்து தண்டம் பண்றேன் எனக்கு. அப்படின்னா தண்டனை கொடுக்கிறேன்.
நாயமருகது வைகுண்டம் பாதமூலோபசப்பனாம். இவனுக்கு வைகுண்டம் போறதுக்கு அவகாசமே இல்லை. சம்பாதகமதி ஸ்தப்தா சாதுபிரி பரிபாசித்தம். சம்பாதனார்கள் சாதுக்களோடு இருக்க இவனுக்கு அவகாசம் இல்லை. அத பாபீயசீம் யோனிம் ஆசுரீம் யாகதே, நீ ராட்சசனாய் பிறக்கப் போகிறாய். இதே பூயோ மகதாம் நகர்த்தா புத்திர கில்பிஷம். இந்த மாதிரி சிவனண்டு அவதாரப்பட்டிருக்காய் நீ. ஆகையினால் அவருக்கு ராட்சசன் மகரட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ சுகவாச்சா சுகபுரம் சொல்லுகிறார். ஏவம் சப்தா சித்திரகீது விமானாதனுரட்சிய சகா விமானம் தன்ன அரங்கனான் பிரசாதயாமாச சதீம் மூர்த்னா நம்பரேன பாரதா. அவதாரப்பட்டேன், நீ கோபிச்சுக்கோ வேண்டாம், துஷ்டியாயிரு, அவனின் தப்பு. சித்திரகே துருவாச்சா வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, பிரதிகிருண்ணாம் தே சாபம் ஆத்மனோ அஞ்சலி நாம்பிக்கை, நீர் கொடுத்த சாபத்தை கைகூப்பி வாங்கிக் கொள்ளுகிறேன். தேவைஹி மத்தியாய புரோக்தம் பூர்வரிஷ்டம் தஸ்யத்தது. தேவர்களாலே மனுஷர்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதை நடக்கிறது. சம்சார சக்கரே தஸ்மின்னே ஜந்து விஜானமோகிதா. ஜந்துமானவன் அஜானத்தாலே மோகம் கொண்டு சம்சார சக்கரத்துல இந்த அது இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணபுரத்தின் சர்வச்சு பிராமியன் சுகஞ்ச துக்கஞ்சா. நான் எங்கெங்கோ சுத்துட்டு இருந்தேன். உங்கே சர்வத்தர சர்வதா. அவன் பாவம் அவனை அனுபவிக்க வேண்டும். நான் அவன் அவதாரப்பட்டேன். நைவாத்மா ந பஷ்சாபி ந பரஷ்சாபி கர்த்தாஸ்ய சுகிருக்கையோ. சுகிருக்கம் அவருடைய கர்மாவால் வருதே தவிர ஆத்மாவுக்கு சுகிருக்கங்கள் வட்டாது. கர்த்தாரம் மஞ்சரே அப்ராஜ்யகா. புத்தி இல்லாதவன் ஆத்மா தான் பண்டித்து நினைக்கிறான். ஆத்மானம் பரமே வச்சா. ஆத்மாரும் ஆத்மால் எப்படி தெரிஞ்சுக்கிறான். ஆத்மாவும் பெறதில்லை. உன்னுடைய குணத்தால் தூண்டப்பட்ட காரியமாகினாலே குணப்பிரவாக ஏதஸ்மின்னே கஷாபக்கோ அனுக்கிரக. என்னுடைய குணத்தாலே இந்த சாபம் எனக்கு வந்தது. ஆகையினாலே இதுல என்ன குறை இல்லையே. கஸ்வர்கோ நரகோவா கிம் சுகம் துக்கமேவா. ஸ்வர்க்கம் என்ன, நரகம் என்ன, சுகம் என்ன, துக்கம் என்ன, இதுல ஒண்ணுமில்ல. ஆத்மாவுக்கு சகலமும் ஜீவனிக்க. ஏக சிருஜத்தி பூதானி வத்தம் சிருஷ்டிக்கிறான் பகவான். ஆத்ம மாயையா, அவனுடைய மாயையாலே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். ஏஷாம் பந்தஞ்ச மோக்ஷஞ்ச சுகம் துக்கஞ்ச நிஷ்கலா. அவனுடைய கர்மாவாலே, ஜீவனுடைய கர்மாவாலே சுகம் துக்கம் எல்லாம் தான் ஆகுது. கைத்தம் பிரதீபோ நஜ்ஞாதிபந்து நபரோ நஸ்வஹா. சமஸ்ய சர்வத்த நிரஞ்சனஸ்யாஸ்கேன ராக குதையே வரோஷகா. எம்பெருமானுக்கு கைத்தன் இல்லை, பிரதீபம் இல்லை, ஞாத்துவில்லை, பந்துவில்லை, பரனில்லை. அவனுக்கு மேம்படுகிறான். சமஸ்ய சர்வத்த நிரஞ்சனஸ்யா, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறான். சுகேன ராக குதையே வரோஷகா. அவனுக்கு ராகம் சுகம் துக்கம் இதெல்லாம் ஒண்ணு தட்டாது. யாருக்கு? எம்பெருமான். எல்லாம் ஒன்றை கர்மத்தால் நிர்வகிக்கிறே தவிர எம்பெருமானுக்கு யாருடைய பார்சாலிட்டி இல்லை. ததாபி தக்ஷக்தி விசர்கயேஷாம் சுகாய துக்காய ஹிதாஹிதாய பந்தாய மோக்ஷாய ச முக்தி ஜன்மனோஹோ ஷரீரினாம் சம்ஸ்ருதியே அவகல்பதே. இந்த மாதிரி அவகாசத்தை உண்டு பண்ணி நமக்கு இந்த மாதிரி குழப்போர் மாதிரி பண்ணி உன்னை நிதிச்சிருந்தால் நான் அனுபவிக்கிறேன் தவிர ஆத்மாவுக்கு ஒரு தந்திரியம் இல்லை, பரமாத்மாவுக்கு ஒரு தந்திரியம் இல்லை. அவன் பண்ணியிருந்தே என்னுடைய குணத்தால் நான் இந்த மாதிரி அனுபவிச்சுருக்கேன் தானே சொல்கிறான். அத பிரசாதையேனத்வாம் சாபமோக்ஷாய பாமினி. இந்த சாபத்துக்கு விடுதலை கொண்டு நான் கேட்கறது இல்லை. என்மன்யசே அசாதுக்தம் மமத க்ஷம்யதாம் சக்தி. நான் அவசாரப்பட்டிருந்த க்ஷமிக்க வேண்டும்.
அப்படின்னு கேட்கிறான். சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். இது பிரசாத்திய கிரீஷோ சித்தரிக்கேது அரேந்தமா ஜகாம சௌமானினா பஷ்யதோஸ் ஸ்மயதோஸ்தயோ இப்படி சொல்லி அந்த கிரீஷௌ ரெண்டு பேரையும், சிவன் பார்வதி ரெண்டு பேரையும் சித்தரிக்கேது அறிந்தமகா ஜகாம விமானத்துல இருந்து போயிட்டான். அத்தஸ்து பகவான் ருத்ரோ ருத்ராணீமிரமுப்ரவீதி தேவரிஷன் தைத்திய சித்தானாம் பார்ஷதானாஞ்ச ஸ்ருண்வதாம். அம்மா பார்வதி இவன் மகா விஷ்ணு பக்தன், விஷ்ணு பக்தா வந்தாலும் வந்தன் கேட்க மாட்டா, அவருடைய ஔதாரியம் பாரு, எனக்கு இந்த சாபத்துக்கு ஏன்னா இதுவோட முதல்ல வந்தன் கேட்கல அப்படியே போயிட்டான் அப்படின்னு அவரை அப்ரிஷியேட் பண்ணி சொல்றான். ருத்ரவாச்சா அவன் சொல்றான், திருஷ்டத்வத்திசு சுஷ்ரோணி ஹரேஹே அத்புத கர்மணா. அவனுடைய அத்புத கர்ம வைப்பாரு. மகாத்மியம் பக்தி பக்தியானாம் நிஸ்பிருஷானாம் மகாத்மனாம் மகாத்மாக்கள் தத்பக்தி பக்தி பரிகாரக பக்தி பக்தியான் தெரிவிக்கணும் வைஷ்ணவர்கள் அவருடைய மகாத்மத்தைப்பார். நாராயண பராசரே நக்குதஸ்தின விபக்தி யாருக்கும் பயக்கிறது இல்லை. இருந்திருந்ததாக சொல்லியிருக்கா. நாராயண பராவள் ஸ்வர்காபவர்க்க நரகேஸ்வபி துல்யார்த்த தரிசனா. ஸ்வர்க்கம் என்ன, அபவர்க்கம் என்ன, நரகம் என்ன. அபவர்க்கம் என்ன மோட்சம், அந்த பரமபலம். அங்க என்ன நரகம் என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்கிறா. துல்யார்த்த தரிசனா. எங்க இருந்தாலும் நாராயணன் சொந்துப்பா. ஜெய்ஹினாம் தேக சயோகாது கந்தானீஸ்வர லீலையா. ஈஸ்வர லீலையாலே இந்த கந்தங்களாலே இதெல்லாம் உண்டானது. குணத்தாலே சத்வரகஸ்தமோ குணங்கள் கலப்பாலே இதெல்லாம் உண்டார். தேகத்துக்கு சுகம் துக்கம் மிருத்யுஜன்மா ஷாப்போ அனுகிரக ஏவச்சா. எல்லாம் அனுகிரகத்தால் தான் வருது. எல்லாம் அனுகிரகத்துக்காகவே. ஏது சுகமாகட்டும் துக்கமாகட்டும் ஷாமாகட்டும் பிறப்பாகட்டும் சாபமாக அனுகிரகமாகட்டும் எல்லாம் அவிவேக பும்சோ அர்த்தபேத இவாத்ம. அவர் அவிவேகத்தால் வரதே தவிர குணதோஷ விகல்பா சஜிவத்கிருதகா. குணதோஷத்தால் எல்லாம் வரதே தவிர வாசுதேவே பகவதி பக்தி புத்தகத்தாந்திரணாம் ஞான வைராக்கிய வீரியானாம் நேஹ கச்சித் வபாஷ்டஜகா. வாசுதேவே பகவதி பகவான் வாசுதேவத்திலே பக்தி இருக்கும் ஜனங்களுக்கு ஞான வைராக்கிய வீரியானாம் ஞான வைராக்கியம் வீரியங்கள் எல்லாம் நேஹ கச்சித் வபாஷ்டஜகா. அவர் துருபயோகம் பண்ண மாட்டா. கேள்வி பொருளை தவிர பொண்ணே எனக்கு எழுதலே வேணும் கேட்க மாட்டார்கள். நாகம் விரிஞ்சோ ந குமார நாரதோ ந பிரம்மபுத்ரா முனிய சுரேஷாக விதாமயஸ்யேஹிதவசங்கா ஹிதமசங்கா சங்கா ததஸ்வரூபம் பிருத்திவீஷ. எம்பெருமானை அடைந்தவர்களுக்கு அண்டை கொண்டவர்களுக்கு நாராயணபராளுக்கு விரிஞ்சி பிரம்மாவாலேயும் குமாரனாலேயும் நாரதனாலேயும் பிரம்மபுத்திராலைகளாயும் முனிகளாலேயும் சுரேசர்களாயும் அஹிதமான காரியத்தை பண்ண முடியாது. தத் ஸ்வரூபம் பிருத்தகீஷமானினஹா. அவன் நல்லது பண்றாளே தவிர ஈசனாலே மானிக்கப்பட்டவர்கள். அவனுக்கு அவனுடைய அடியை கூடுவிடவெல்லாம் என்கிறபடியே அவளுக்கு ஆர்வத பிரவருத்தி இருக்கு. வேறவனை நினைக்க மாட்டார்கள். ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சர்வபூத பிரியோகரி. எல்லாரையும் தன்னாகவே பார்த்தார்கள். உத்தரேராத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதேத்து. ஆத்மைவ ஆத்ம இருவராத்மனஹான்ற ஒரு ஸ்லோகம் கீதையிலே அந்த மாதிரி இருப்பவர்கள். தஸ்யாயம் மகாபாகா சித்திரகேது பிரியோனுகா. அப்படி இருந்து சித்திரகேதுவானவன்
சர்வத்திர சமதருக்கு எல்லா இடத்தும் ஒரே மாதிரி பார்க்கிறவன், சாந்தகா சாந்தமா இருக்கிறவன், தெய்வா அச்சுத பிரியகா அச்சுத ரொம்ப பிரியமானவன், விஷ்ணு தூதன் மாதிரி இருப்பான். தஸ்மான் விஸ்மய காரியா புருஷேஷு மகாத்மசு, மகாத்மாக்களிடத்திலே விஸ்மயான காரியம் பண்ணுவானே தவிர மகாபுருஷ பக்தேஷு சாந்தேஷு சமதரிஷிஷு, மகாபுருஷத்திலையும் பக்தர்களித்தையும் சாந்தமாயிருந்து சமதரிசியாயிருப்பவன் இவன். அப்படி பார்வதிக்கு சொல்றான் பாரு. எப்பயே அது ஒன்னும் கேட்கவே இல்லை, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான் பார். ஸ்ரீ சுகௌவாச்சா சுகபிரம் மறுபடியும் சொல்றார். இது ஸ்ருத்வா ரோகரா சிவஸ்யோ அபிபாஷித்தம். இது கேட்டு பகுவை சாந்ததி ராஜன், அவளுக்கு சாந்த புத்தி வந்து தேவி விகர விஸ்மயா விஸ்மயமெல்லாம் போய் இது பாகவதோ தேவியாக பிரதிசப்தம் அலந்தமஹா. அவன் உனக்கே சாபம் கொடுக்கலாமா இருந்து, அது கூட பண்ணுங்க. பிரதி சாபம் கொடுக்கல. அவன் மூர்த்னா சஞ்சகிரே சாபம் ஏதாவத் சாதலட்சணம். சாப்பிடுவதத்தை உள்ளே முழுங்கிடுறான், இது சாதலட்சணம். பிரதி சாபம் கொடுக்கல பார். யஜ்ஞே தட்சிணாக்ரம் தானவீம் யோரிமாஷ்டிதகா விற்த்தரீத்யாதோ ஞான விஜான சயுதகா. இவன் என்ன பண்றான்னா, துவஷ்டனுக்கு ஒரு பிள்ளையாய் பிறந்தது. தானவீம் யோனிமாஷ்டிதகா ராட்சச யோனியில பிறந்தது. விருத்தன் பேர் வந்து பேர் சொல்லி ஞான விஜான சயுதகா, ஞானத்தாலும் விஜானத்தாலும் நிறைந்தவனாக திருத்தேசரம் என்மாம் தம் பிரபுச்சி பறக்கப் போகிறான் பெருமாள் சொல்றார் பார்வதி. ஆகையினால் என் பெரிய ஞானவான் பார்வதிக்கே சாபம் கொடுக்கிற தன்மை இருந்தவன். ஆனா ஒன்னும் பண்ணல. மகாபாகவதானத்தினாலே சாப்பம் வாங்கிட்டு போயிட்டான். தேவர்கள் அங்க போய் பிறந்தான், பிருத்திராசுரனாய் பிறந்தான். வித்தியாசுர ஜெயதேஷ்டா காரணம் ரோகன்மதேகே. அசுரஜாதி வித்தனுக்கு எதுக்காக வந்தது? அவனை சித்திரிக்கேத்து இதிகாசமும் புண்ணியம் சித்திரிக்கேத்தோர் மகாத்மனா. இந்த சித்திரிப்பு ஒரு மகாத்மத்தை இதிகாசத்தை கேட்கிறவளுக்கு மகாத்மியம் விஷ்ணு பக்தானாம் ஸ்ருத்வா பந்தாத் விமுச்சதி. அவளுக்கு இந்த பத்தாத்மத்தனத்தன்னம் விடுதலை பெறுவார்கள். பத்தாத்மா முக்தாத்மா வாயிடுவாள். ச ஏதத் பிராதருத்தாயா, காத்தால எழுந்திருந்து ஸ்ரத்தையா வாக்கியப்படைத்து ஸ்ரத்தையோடு இந்த சர்க்கம் படிக்கிறவனுக்கு இதிகாசம் ஹரிம் ஸ்மிருத்வா, இந்த ஹிஸ்டரியையும் எம்பெருமானையும் நினைந்து சஜாதி பரமாங்கத்தின் பரமான கதிக்கு போய்விடும். இங்கே சரித்திரை யாருடைய சரித்திரே? சித்திரகேது சரித்திரே. சித்திரகேது எந்த மாதவி ராட்சசனிலிருந்து வித்தாசுரனாய் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணுகிறவனாம். இது ஸ்ரீமத் பாகவதே ஷஷ்டஸ்கந்தே சித்திரகேது சாபோ நாம சப்ததிசோத்யாயமாரம்பாம் யதிசேகரவத்யமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.